ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். வல்லமை உள்ள பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும் வழிநடத்தும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. என்ன வாழ்க்கையை தொட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களே வசனத்தின்படி. நீங்கள் வாழ்க்கை சரிந்தால் தான் எழுப்புதலில் பயன்பட முடியும். எழுப்புதலில் நீங்கள் பயன்பட்டால் தான் வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ண முடியும். நீங்கள் வாழ்க்கையை சரி பண்ணாமல் இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழவே முடியாது. உங்கள் வாழ்க்கை முறை தான் இயேசுவின் வசனங்களை படிப்பினை முறைகள். நீங்கள் வாழ்க்கை பின்னால் இருந்துட்டு போய்ட்டு நான் கிறிஸ்துவனாக இருப்பேன்னா அது முடியாத காரியம். நடைமுறைப்படுத்துதே நீங்கள் வாழ்க்கையில் தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை கற்றுக்கொள்ளணும், அன்பு செலுத்தணும், கீழ்ப்படியணும், தாழ்மைப்படணும், கனி கொடுக்கணும்னா நீங்கள் வாழ்க்கை சரி பண்ண இடப்படி மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இவங்க அநேகர் இதில் ஓட்ட போய் தான் அநேகர் உருவாக்கப்படலை. ஒரு ஊழியன் இல்லாமலே ஒவ்வொரு மனிதர்களும் தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ மாதிரி வேதவசனம் இருக்குது, பைபிள் இருக்குது, போதிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. நீங்கள் அதில் யோவான் சாணன் காலத்துலலாம் ஒருத்தருமே கிடையாது. இயேசுநாதர் காலத்தில் ஒருத்தருமே கிடையாது. ஏன் தாண்டி பவுல் காலத்துலேயும் ஒருத்தரும் கிடையாது. யாருமே சொல்லிக் கொடுக்கதோ இவனே ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து போதித்தான். அல்லேலூயா. முதல்ல டோரா மட்டும் வந்தது. அந்த அல்லேலூயா பழைய ஏற்பாடு புத்தகங்கள் வந்தது. அதுக்கப்புறம் அல்லேலூயா 4 சுவிசேஷங்கள் வந்தது. அதுக்கப்புறம் அதை வச்சு தான் நிருபங்கள் வந்தது. ஆனால் இது போதனை முறைமைகள் எல்லாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவைகள். இப்போ நான் சொல்ல போகிறத நான் எப்படியும் வாழ்க்கையை சரி பண்ணால் தான் நீங்கள் தேவனுக்குள்ள பாதுகாப்பாக வாழ முடியும். இல்லைன்னா உங்களால் வாழவே முடியாது. ஆமென். அதனால் ரைட். இப்போ நான் சொல்லக்கூடிய காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். சில வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கு. 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை மேல மட்டும்தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க சில பேர் வீட்டில். ஆமென். அப்படியா? ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஆம்பளை பூரா பொட்ட பிள்ளை மேலே பாசம், பொம்பளை ஆளுக்கு வரும் ஆம்பளை பையன் மேல உயிரே வச்சிருப்பாங்க. இல்லையா? நான் வேதவசனம் தான் சொல்றேன். 2 பிள்ளை யார் வைத்திருவார் இருந்தா? ஆமா. அப்ப ஏன் ஒரு பிள்ளை மேல மாத்திரம் ஈர்ப்பு? பெரிய மகா, நடுவில் மவன், அடுத்த கடைக்குட்டி. தகப்பனாருக்கு கடைக்குட்டி மேலே பாசம். நான் யாரையும் சொல்லலை, ஒரு சுத்துக்கு சொல்கிறேன். தன்னை அறியாத ஒரு ஈர்ப்பு சக்தி. ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஓங்கி அடிக்கல. அல்லேலூயா. அநேக வீடுகளில் பிள்ளைகளும் தகப்பனை சார்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளும் இருக்கு, தாயை சார்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளும் இருக்கு. தகப்பனை கரிஞ்சு கொட்டிக்கிட்டே இருக்குது. சில மருமக்கமார்களும் மாமனார் மாமியாவையும் ஓச்சிடணும், நம்ம மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மருமக்கமார்களும் மாமனார் மாமியார் எப்படி போயிட்டு போகுது. நமக்கு எல்லாத்தையும் எனக்கு என்ன செஞ்சிரு போட்டுரு. ஏட்டி அதை வாங்கிட்டு வந்தியா, ஏட்டி இதை வாங்கிட்டு வந்தியா, வீட்டில் பாரு அதை வாங்கிட்டு வந்திருக்கா, நீ இதை வாங்கிட்டு வந்திருக்கா, அந்த மவுளுக்கு மாத்திரம் அவளை கொடுத்தா எனக்கு தரல, எந்த மவுளுக்கு அவளை கொடுத்தா எனக்கு தரல, எனக்கு போட்டு எனக்கு போட்டு எனக்கு போட்டு எனக்கு போட்டு. பாதாளமும் தீயும் மலட்டு கற்பமும் என்ன அடையாதான்? திருப்தி அடையவே செய்யாது. மாமனார் மாமியார் கொடுத்து நிறைய கூடாது. யார் கொடுத்து நிறையணும்? தேவன் கொடுத்து நிறையணும். நீங்க பிள்ளைகள் பாசம் வைக்கிறது எப்படி வைக்கணும்? வேத வசனத்தின் அடிப்படையில் நடக்கிறாங்களா இல்லையா? வேத வசனத்தை கொடுத்து அன்பு செலுத்தி வாழணும். நீங்க பாசத்தினால பொங்கி கொட்டிக்கிட்டேன்னா நீங்க எச்சலையில தான் கிடக்க வேண்டியது இருக்கும். எதுக்கு? சோத்துக்கு, ஒருவேளை சோத்துக்கு அநேகர் கிடக்கிறாங்க. அவங்க சாட்சி திருஷ்டாந்தரம். நீங்க சேவ சத்தியத்தின்படி உங்க பிள்ளைகள் வளர்க்கறதுன்னா எங்க போனோம்? குப்பை தொட்டி, எச்சு தொட்டி தான் போனோம். அதுல 4 பருக்கை எடுத்து செத்து தின்னுட்டு இருக்கு.
எத்தனை பேர் திருவண்ணாமலையில், திருமலையில், திருப்பதியில் அநேக தாய் தகப்பன் மாதிரி பிச்சை எடுக்காங்க. யார் மேல பாசம் வைக்கிறோம்? பாசம் யார் மேல வைக்கணும்? தேவனை தவிர. முதலாவது நீ எங்க முதல்ல வச்சாலும் சரி, அது ஆராதனை, அது விக்கிரக ஆராதனையா மாறிடும். அல்லேலூயா. பயங்கர நஷ்டத்தை ஏற்படுத்தும், பயங்கரமான நஷ்டத்தை ஏற்படுத்தும். மாமனார் வீட்டில் கொடுத்தாதான் சாப்பாடா? யாருக்கு எவ்வளவு செஞ்சுட்டு போறாரு? எனக்கு யார் தரணும்? எனக்கு தார 10 ரூபாய் யார் ஆசீர்வதிக்கணும்? 100 ரூபாய் ஆசீர்வதிக்கணும். நீ 1000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணாலும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் கட்டாராகில், கர்த்தர் காவராகில், எல்லாம் பிரயாசம் விருதம். அதனால நீங்க அந்த பிள்ளைகளை வளர்க்கிறது சார்ந்து வாழ்றதானாலும் சரி, பிள்ளையை வளர்ப்பதானாலும் சரி, சத்தியத்தின் அடிப்படையில் 2 பிள்ளைகள் இருந்ததுன்னா 2 பேரையும் ஒன்று போல பார்க்கணும். அநேகர் பார்க்கறதில்ல. ஒரு பிள்ளைய புறக்கணிக்குது. அதே சொல்லுது. எங்கள் வீட்டில் ஒரு வீட்டில் படிச்சோன்னே, தாத்தா அங்கே பாருங்கள் தாத்தா, எங்கள் அண்ணனுக்கு மாத்திரம் கறி வச்சா 1/4 கிலோ கறி அவளுக்கு வச்சுருந்தான், எனக்கு மாத்திரம் ஒரே ஒரு துண்டை கொடுக்க எங்கள் அம்மா. 2 ஒரே வீட்டில், ஒரே சட்டியில், ஒரே பானையில், ஒரே கற்பையில் வந்த பிள்ளை தான். அது சொல்லி எங்கள் தம்பிக்கு மாத்திரம் வந்து 1/4 கிலோ கறியும் வச்சுருந்தா, எனக்கு மாத்திரம் எங்கள் அம்மா ஒரே ஒரு துண்டை போடுதா. அது வந்து இந்த சாப்பாட்டு விஷயத்தை சொன்ன ஒரு இது மாதிரி தான் தெரியும். அது சாப்பாட்டு விஷயம் இல்லை, மனசுல உண்டாகிற விஷத்தின் தன்மை. அநேகர் அப்படி பார்க்கறது இல்லை. கணவன்னா அது தனியா பார்வை, மனைவின்னா அது தனியா பார்வை. எல்லாத்தையும் தேவ சத்தியத்தின்படி பார்க்க காட்டு கொள்ள வேண்டும். சாமுவேல் போறான், அபிஷேகம் பண்ண போறான், ஒவ்வொரு ஆளும் வரிசையா விடுதாங்க. தாவீதையாவை தெரியாம நிக்க அந்த சாமுவேல். பெரியம்மா வரான், சம்மா, நான் இவனை தெரிந்து கொள்ளலங்காரு. சம்மா வந்து அவன் சும்மா போயிட்டான். அடுத்த மாவன் வரான், உடனே சொல்லுற, முட்டாள் சாமுவேலே, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் என்ன செய்யேன்? அப்போ நம்மளும் அப்படிதான் என்ன செய்யணும்? மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. எவனோ ஒரு ஆள் 10 ரூபா தருவான், நம்ம வீட்டில் குடும்பம் யாரும் நினைக்கிறவன் பயங்கரமான முட்டாள். எனக்கு தேவன் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நல்ல சொல்றீங்க, ஆனா விருப்பம் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அநேகர் தாயே பிள்ளை வெறுக்கா. 2 பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளை வெறுக்கா. தகப்பன் பிள்ளை வெறுக்கான், புறக்கணிக்கும். அவன் பங்குல கூட அப்படி மாற்றி செய்யறாங்க. மொத்த சொத்து பங்கு கூட கொஞ்சம் ஒரு ஆள் இழப்பமா இருந்தான்னா அவனுக்கு கூட கொடுக்கணும், கொடுக்காமலே மறைச்சிடுறாங்க. நாங்கள் ஒருத்தருக்கு 4 அண்ணன் தம்பி இருக்காங்க. கடைக்குட்டி பையன், உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, கொத்தனார் வேலை பார்க்க நான் தனியாக வீடெல்லாம் கட்டிட்டேன், கல்யாணம் முடியல. என்கிட்ட வந்து சொன்னான், மச்சான் என் பையனுக்கு என் தம்பிக்கு ஒரு பொண்ணு இருந்தால் பாருங்களா அப்படின்னு. நான் நேராக முக்குடல் போப்பேன். முக்குடல் மேல்புறம் பாப்பாக்குடி இருக்குது. பாப்பாக்குடி ஓரத்தில் ஒரு காலனி இருக்குது. காலனியில் முருகேசன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு 4 பொட்டை பிள்ளைகள், ஒன்றும் போட மாட்டான். நீ போய் கேட்டேன்னா உனக்கு பொண்ணு கொடுத்துருவாங்க. தம்பி கொஞ்சம் கொண்டு பேசுகிறான், கட்டிடலாம். நான் சொல்லி இடத்துக்கு போ அப்படின்னு. சரி போகிறதான் சொல்லிட்டான். பிறகு 6 மாதம் கழிச்சு, போகலை, நான் இன்னும் போகலை அப்படி. இன்னொருத்தன் கூப்பிட்டு சொல்லலாம், அவன் கெட்டதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது, சும்மா பேசுதான். அவன் வேலை பார்க்கான், சம்பளத்தை சேர்க்கான், வீடை கட்டியிருக்கான். நான் சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடை கட்டியிருக்கான். அதனால் அந்த வீடு யாருக்கு வந்து சேரப்போகுது? நமக்கு தான் வந்து சேரப்போகுது. நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு அந்த வீடு அவனுக்கே போயிடும். அதனால் கல்யாணம்லாம் கட்டப்படாதுன்னு அவன் நினைக்கான். நீங்கள் பொண்ணெல்லாம் பார்க்காதீங்க அப்படிங்க. கூட பிறந்தவன் நாளைக்கு ஒரு பொண்ணை கட்டிட்டா அவன் வயசாகும் போது வீடுகளும் கட்டிக்க நல்ல உழைப்பெல்லாம் இருக்குது. அவள் இவனுக்கு கஞ்சாது ஊற்றுவா. ஆனால் அந்த தன்மை அவங்கள்ட்ட இல்லை. தம்பியை கொண்டு நம்ம வாழணும். நிறைய இடத்துல நடக்கு, பைபிள்லேயும் நடக்கு. அது கண்டு அவங்கள காமிக்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்ததினால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம்
9வது வசனம். எகிப்து தேசத்தனாகிய ஆமென். ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். அந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை. நல்ல இது முதல்ல உள்ளதை சொல்லிக்கிட்டேன். ஆபிரகாமுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள். 318 பேர் ஆம்பளையால் மட்டுமே வேலை பார்க்குறோம். மனைவி பிள்ளைகள் எல்லாம் இவன்ட்டு வேலை பார்க்குறாங்க. ஏகப்பட்ட ஆடு மாடுகள் செழிப்பு இருக்கு, ஆனால் பிள்ளை இல்லை. அவங்க ஆண்டவர்கிட்ட போய் அழுதும், ஆண்டவரே என் மனைவிக்கு 90 வயசு ஆயிட்டு, எலியேசர் தான் அவ்வளோ சொத்தையும் கொண்டு போகிறான், அதனால எனக்கு பிள்ளை தாரும் அப்படின்னு அழுதும். ஆண்டவர் நான் தாரம்னு சொல்லியிருக்காரு. வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, அதே மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரு. ஆனாலும் இவங்களுக்கு பொறுக்கிறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. பொண்டாட்டி சொல்லுதா, என் வேலைக்காரி ஒருத்தர் இருக்கா, அவளை 2ஆம் தரமா உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க அப்படிங்க. அல்லேலூயா. பொண்டாட்டி கல்யாணம் முடிச்ச உடனே கர்ப்பமாயிட்டு, கர்ப்பமான உடனே பயங்கர சந்தோஷம் உண்டாயிட்டு விருந்து பண்ணினானோ ஆபிரகாம். எல்லாத்துக்கும் விருந்து பண்ணி மாடு அடிச்சு, நானும் மாடு தான் அடிக்கணும்னு நினச்சேன், மாட்டை முட்டிய மாடு அடிச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாலும். யாரு? ஆபிரகாம். ரொம்ப சந்தோஷம் உண்டாயிட்டு. ஆனா பிறந்தது தான் தான் கெட்டின மனைவிட்ட பிறக்கல, வேலைக்காரிட்ட பிறந்த பிள்ளை. இது அலலியா அந்த சொத்துக்கு பூரா அதிபதி ஆயிட்டோம். பயங்கர கொண்டாட்டம். 13 வருஷம் ஆண்டு அந்த பிள்ளைய வச்சு வளர்த்துருக்கோம். 86 கல்யாணம் நடந்தது, 87 பிள்ளை, 99 வரையும் இவன் கூட இருந்திருக்கு அந்த பிள்ளை. 13 வருஷம் அவன் செல்ல பிள்ளையாய் வளர்கிறான். அல்லேலூயா. அடுத்தால சாராளுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டு, அந்த பிள்ளைய அவ அற்பமா நினைக்கிறா. யாரு அற்பமா நினைக்கிறான்? யாரு? முதல்ல பிறந்த சாராளுக்கு, அந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல். உடனே இவ ஆண்டவர்கிட்ட போய் அழுத, ஆண்டவரே அப்படி அதெல்லாம் இதில் எழுதலை, அவர் சொன்னது நான் சொன்னதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அவர் போய் ஆண்டவர்கிட்ட போய் அழுத, ஆண்டவர் சொல்ல அவனை புறம்பே தள்ள அப்படின்றாரு. ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்ல, ஆபிரகாமே இங்க வா, ஆகாருக்கு பிறந்த அவளையும் இஸ்மவேலையும் புறம்பத்தில் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு. ஆனா ஆகார் டக்குன்னு சொல்லிட்டா, ஆபிரகாமுக்கு அந்த பையனை விடுறதுக்கு மனசே இல்லை. அல்லேலூயா. புறம்பாக்கப்படுகிறான். யாரு? இஸ்மவேல். ஏன் அந்த இடத்துல நீங்க இருந்து பாருங்க. ஆகார் எங்கேயோ இருந்து வந்தவா, எகிப்தில இருந்து வந்தவா. இன்னொருத்தனுக்கு குறைஞ்சி வயசு, அவன் கிழவனுக்கு போய் கட்டி கொடுக்கான். 90 வயசுல அவனுக்கு, அல்லையா 86 வயசுல அவனுக்கு கல்யாணம் நடக்கு. ஆகாருக்கு கெட்டுக்கு யாரா சம்மதிப்பாங்களா? அவ வாலிப பெண்ணு, அவ சரிங்க சரின்னு பிள்ளைய ஜேன்னு வளர்க்காங்க 13 வருஷம். அல்லேலூயா. அவளை செழிப்பாய் அநேக வேலைக்காரர்களை அதிகாரம் செலுத்தி வளர்ந்த இந்த ஆகாரும் இந்த இஸ்மவேலும் ரொம்ப, நான் இந்த முஸ்லீம்ங்கிறதே விடுங்க, நான் அந்த அவங்களுடைய மனநிலையை தான் சொல்றேன். அப்படி வளர்ந்தவளை திடீர்னு ஆகார் என்ன செய்யற, சாரால் என்ன செய்ய போ சொல்லுதான். ஆபிரகாம் நொந்துட்டான். ஆண்டவரை இது என்ன செய்ய, இவ போ சொல்லுதா, இவ நடந்துக்கிட்ட முறையும் சரியில்லை, அவ போ சொல்லுதா. என்னுடைய மூத்த மகன் அவன் ஆகார்ட்டே பிறந்திருக்கட்டும். அவன் யாரு? ஆபிரகாமுடைய எல்லாத்தோட ஆம்பளை பிள்ளை, மூத்த பிள்ளை பைக்கு மேல அதிகமான பாசம் இருக்கும் ஆம்பளையாளுக்கு. ஏன்? மூத்த மகன் நம்முடைய பொறுப்பை ஏற்பாம்னு. நான் திடீர்னு இறந்து போயிட்டேன்னா என் பொறுப்பை அவன் யாருக்கணும்? மூத்த மகன். நான் பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு இறந்துட்டுனா யார் போய் இருக்கணும்? மூத்த மகன். அதே மாதிரி அவன் மூத்த மகன் ஏற்பான்னு சொல்லி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா சாரா அசாட்ட சொல்ல, அவனை புறம்பே தரல அப்படிங்க, அவனை புறக்கணித்து விடு. அந்த இடத்துல நம்ம யார் இருந்தாலும் பயங்கர வேதனை. அல்லேலூயா. ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு மட்டும் ஏகப்பட்ட தங்கம் அல்லையா அந்த நகையெல்லாம் கொடுத்து விடுதான். ஆனால் ஆகாரும் இந்த இஸ்மவேலும் வனாந்திரத்தில் அனுப்பப்படும் போது ஒரு 10 பைசா கொடுக்கல. ஒரு துருத்தியில தண்ணியும் என்ன இருக்கல, துருத்தியில தண்ணியும் அப்போ ஒரு பாட்டு தண்ணி எவ்வளவு நேரம் பிடிக்கும்?
எப்படி இருக்கும்? பொறுப்பே தள்ளினான். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். நீங்கள் ஒரு கல்யாணம் விட்டு போங்க, நல்ல சிமிக்கி கிமிக்கி காக்கா நெக்லஸ் எல்லாம் போட்டுன்னா உங்களுக்கு மதிப்பே வேற. இப்போ சோபியா ஒரு காரில் போய் இண்டிகோ காரில் போய் இறங்கட்டும், சோபியாவும் சாமரும் டக்குன்னு வாங்க 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 நம்ம பார்த்து இந்த ட்ரெஸ்ஸில் போட்டோம் யாரு கூப்பிடுவார்? யாரும் கிடையாது. நம்ம மதிப்பு அவ்வளோதான். நீங்கள் ஊரில் போய் ஊர்க்கூட்டம் நடத்துக்கு ஊர்க்கூட்டத்துக்கு போகிறீங்க, உங்கள் சொந்தக்காரங்க 10 பேர் இருக்காங்க, ஜோசுவா சொந்தக்காரங்க 20 பேர் இருப்பாங்க. அங்கே எதை வச்சு மதிக்கப்படுறான் தெரியுமா? அவன் சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க அதை வச்சு தான் மதிக்கப்படுவான். நம்ம 10 பேர் இருந்தாலும் மதிக்கப்பட மாட்டான். இந்த தாவீதோட செல்வாக்கு ஊரில் பலமாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் சொந்தக்காரர் அதிகம். இவர் அநீதியாவே பேசினாலும் அங்கே நீதியாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்படித்தானையா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர் 10 பேர் இருக்கட்டும், அவன் நீதியாவே பேசினாலும் அவனுடைய சட்டங்கள் என்ன செய்யப்படாது, நீதி என்ன செய்யப்படாது, எடுக்க சபைக்கு வராது. இவர் 20-30 சொந்தக்காரங்களோடு போய் இப்போ சபையில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். இவர் தப்பாக பேசினாலும் ஆமாம் போடுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அதனால இவர் அநீதி பேசினாலும் அங்கே சட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். புறம்பாக்கப்படுகிறான் யாரு? இந்த பலனற்றவன், தகுதியற்றவன் இஸ்மவேல் புறம்பாக்கப்படுகிறான், தள்ளப்படுகிறான். நம்மளும் அப்படிதான் அநேக நிலங்களில் தள்ளப்படுவோம். அதுவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோன்னா கூட மட்டுக்கு தண்ணியை குடிச்சிட்டு பேசுவோம். கிறிஸ்துவன் ஆயிட்டியா? அல்லேலியா. புறம்பாக்குவார்கள், உங்களை தூர தள்ளுவாங்க. ஆமென். நீங்க ஒன்றும் வேண்டாயா, உங்க அண்ணன் தம்பி 5 பேர், நீங்க மூத்தவர், மற்ற 4 பேர்ட்டு சொத்து நிறைய இருக்கு, மூத்தவர் நீங்க போங்க, உங்களை மதிக்க மாட்டான். மதிப்போம். கடை குட்டிகிட்ட செல்வமா இருக்கு, மற்ற 4 பேர்ட்டு ஒன்றும் இல்லை, கடை குட்டி அதிகமாக மதிப்போம். இதுதான் உலகம், நம்மளை புறம்பே ஆக்குவார்கள். அல்லேலூயா. இஸ்மவேலை புறமாக்குனது பயங்கரமான வேதனை. இது ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில திஷ்டாந்தரத்துக்காக அது என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இது தகப்பன் புறம்பே தள்ளல, தாய் புறம்பே தள்ளுதான். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்த்தா தகப்பன் விரும்புதான், தாய் துற தள்ளுதான். அதை விட நிறைய பேர் இருக்காங்க. 2 பிள்ளைகள் இருந்தா ஒரு பிள்ளைய மாத்திரம் நேசிக்கிற, ஒரு பிள்ளைய விட்டுறது. அல்லேலூயா. என்ன எல்லாம் உலகே போது. நம்ம நீ எட்டி யோசனை பண்ணி பாருங்க, நீ யாரா இருந்தாலும் சரி, 3 பேர் அக்கா தங்கச்சி ஒரு வீட்டுக்கு வராங்க, 3 பேருக்கு ஒன்று போல தானே பைக்கி போடணும். ஆனா அந்த தாயானவள் ஒருத்திய மாத்திரம் இருக்கா. அது அந்த ஆத்மாவுடைய வேதனை எப்படி இருக்கும்? ஆமென். வேதனை. நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு உங்க சொந்த கிட்ட பாருங்க, உங்களுக்கு தம்பியா இருந்தாலுமே உங்களை இழப்பமா நடப்பான். ஆமென். இன்னொரு மனுஷனை காமிக்க பாருங்க. அதே ஆதியாகமம் 27வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. போய் கடற்கடன் வாசிங்க. 6வது வசனத்திலிருந்து 27வது அதிகாரம். என்ன இவ்வளோ நேரமா எல்லாரும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கே, வசனத்தை பார்த்துக்கிட்டு. அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரியாகிய ராசாவை அழைத்து ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு
நான் உனக்கு கற்பிக்கபடி செய். ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் சொல்ல நேரம் இல்லை. இவ இங்கே என்ன ஆகிட்டு, மூத்த மகனை தானே ஆசீர்வாதம் பண்ணணும். வீட்டில் யாரை ஆசீர்வதிப்பாங்க? தாய் தாப்பேன். மூத்த மகனை ஆசீர்வதிச்சுட்டு தான் மற்ற எல்லாரும் ஆசீர்வதிப்பாங்க. அதான் என்னது முறை, அதான் முறை. தன்னுடைய ஆசீர்வாதம் மூத்த மகனுக்கு போகணும் தான் ஆசீர்வாதம். அதை தான் இவன் ஈசாக்கு செய்ய போகிறான். யாருக்கு? யாக்கோப்பு இவனுக்கு, ஏசாக்கு. இவன் அம்மா என்ன செய்தா? ஒத்துக்காக்கா. அவனும் யாரு பிள்ளை? அவ பிள்ளைதான். மூத்த பிள்ளைக்கு அவ்வளவு தகப்பன் மூத்த பிள்ளைய விரும்புதான், தாய் இளைய பிள்ளை விரும்புதான். நான் ஆசீர்வதிக்க போறேன், அவனுக்கு கண்ணு தெரியல. ஆனா வேட்டையாடி கொண்டா நீ சமாச்சி தந்த உடனே நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேங்கிற ஒட்டு கேட்டுட்டு கவுல்தனம் பண்ணுதான், துரோகம் பண்ணுதான். யாருக்கு துரோகம் பண்ணுதா? அந்த பையனுக்கு, அந்த யாருக்கு? ஏசாவுக்கு. அவன் வாழ்க்கையே நாசமாயிட்டு. அதுக்கப்புறம் அவன் செஞ்ச தப்புகள் வேற இருக்கு, ஆனால் தேவ திட்டம் வேற. ஆனால் அந்த இடத்துல பயன்படுத்தினது ரெபேக்கால கர்த்தர் பயன்படுத்து. ஆனால் யார் விரும்பணும்? ரெண்டு பேரையும் ஒன்று போல என்ன செய்யணும்? பார்க்கணும். மூத்தனுடைய சொத்தை இளையவனுக்கு பிடிக்கி கொடுக்கா யாரு? தாய். பெத்த தாய் பெத்த மகனுக்கு என்ன செய்யறா? துரோகம் பண்ணுதா. அல்லேலூயா. இனி எங்கள் வீட்டில் பாகப்பிரிவினை பண்ணாங்க. ஊர்க்காரங்களாம் இருந்தாங்க. அவன் ஒரு பிட்டை போட்டான் பாருங்க. ஒரு 4 சென்ட் இடம். இந்த ஊரில் இருக்கவனுக்கு அந்த 4 சென்ட் இடத்த எடுத்துக்கலாம். 10,000 ரூபா கொடுத்தா எடுத்துக்கலாம். அதோட விலை வேற 4 சென்ட் விலை. யார் 10,000 ரூபா கொடுத்தாலும் இந்த இடத்த எடுத்துக்கலாம். எல்லாம் பிரித்து போக 4 சென்ட் கிடக்கு. அவனுக்கு தெரியுது இவன் 10,000 ரூபா கொடுத்து இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். இவன் விட்டுட்டு தான் என்ன செய்வான், போவான் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு சொல்லுவான். நான் சொல்லுது புரியுதா? இவன் என்ன ஊரில் இருக்க மாட்டான். அவன் வேதத்தோடு சேர்ந்து போயிட்டே தான் இருக்கான். ஆனால் துரோகம். அது எனக்கு என்ன செய்ய, ஆளு பாதி தானே சட்டம். ஆனால் அதை பாதி அப்படியும் போடக்கூடாது. யாராவது ஒரு ஆள் எடுத்தாகணும். எடுக்கிறவங்க 10,000 ரூபா கொடுத்தா போதும். நான் 10,000 ரூபாய்க்கு எடுத்ததுக்கு அதுக்கு ஒரு விற்கப்படாத அதில் இருக்கணுமா? நான் எடுத்தா நிச்சய முடியும், ஒழிய முடியாது. அவன் எடுக்கிறதுக்காக வேண்டி அப்படி ஒரு பிட்டை போடுதான். அல்லேலூயா. அநேக தாய் இன்னும் இருக்காங்க. பெரிய பிள்ளைய விட்டுட்டு சின்ன பிள்ளைக்கு, சின்ன பிள்ளைங்க விட்டுட்டு பெரிய பையனுக்கு துரோகம் பண்ணக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. சொத்து பாக பிரிவினையிலேயே ஒரு மகனை மஞ்சித்து ஒரு மகனை தூக்கி விடக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க. புறம்பே தள்ளுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். புறம்பே தள்ளுவார்கள். கொஞ்சம் பேச தெரியாதவன், கொஞ்சம் கால் நடக்க முடியாதவன், கொஞ்சம் மதியீனமானவன், அல்லையா ஏதாவது ஒரு ஊனமானவன் இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட அவனுக்கு என்ன செய்யணும், கொடுத்து அவனுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பாதுகாப்பான காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும். அவன் கடைசி உயிரோட இருக்கிறதையும் சாப்பாட்டுக்கு என்ன உண்டோ அதுக்குண்டான வழிகளையும் நம்ம பார்த்து வைக்கணும். இப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து அவனை கொண்டுதாங்க. நடக்கா இல்லையா? இது யார் பண்றா? ஏசாக்கு யார் பண்றா? பெத்த தாய். ஒரே வயிற்றுல பெத்த தாய். ஒரே வயிற்றுல 2 பேரும் சண்டை போட்டு பிறந்தவன். நான் முந்தி நீ முந்தின்னு பிறந்தவன். அல்லேலூயா. பெரிய துரோகம், பெரிசான துரோகம். ஆமென். பெரிய துரோகம். அல்லேலூயா. வாசி மாட்டத்தில் அவன் என்ன சொல்லுவான் பாருங்க. என்னாச்சு? 9. நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளை ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தாம் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவனிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றான். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய
ரெபேக்காளை நோக்கி, ஆ என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார். அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், மகனே, உன்மேல் வரும் சாபம் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். என்ன நடக்கு பாருங்க. ஒரு பிள்ளைக்கு துரோகம் பண்ண போறான். யாரு? 2 பிள்ளைகள ஒரு பிள்ளைக்கு, மூத்த பையனுக்கு துரோகம் பண்ண போறான். என்ன துரோகம் பண்ண போறான்? அவன் ஆசீர்வதித்தால் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அவன் சபித்தால் சபிக்கப்பட்டிருப்பான். அவன் சாபத்தை வாங்கிடக்கூடாதுன்னு யாக்கோப்பு பயப்படுதான். ஒருவேளை தடை பார்த்து, ஏன் நீ சின்னவன், கள்ளன், நீ கண்டுபிடிச்சான்னு என்ன செஞ்சிருவான்? சபிச்சிருவான். சபிச்சுட்டா சாபம் ஆயிருமேன்னு சொல்றான் இவன். ஆனால் அவன் என்ன சொல்ல தெரியுமா? ஓ மேல வர சாபம்லாம். அப்ப என்ன அர்த்தம்? சாபமே வந்தாலும் நான் சுமந்தாலும் அவனை வஞ்சிக்க போறேன். யார? ஏசா யாரு? தான் பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்றான், புறக்கணிக்கப்படுகிறான் ஏசா. நம்ம ஏசா எஸ்மேல்னு சொல்லலாம். பெரும் பகுதி தாய் தகப்பம் பண்ண வேலை தான் அது. அல்லது அவங்க பயங்கரமான இன்னைக்கு வரை ஏற்றுனிக்க காரணம் இதுமேயர்னு சொல்லுவாங்க. ஏறது இருக்காங்களா? பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல ஏறது வர்றார்களா? இந்த ஏசாவின் சந்ததி. இந்த ஏசா தான் பிறகு இதுமேயராய் அழைக்கப்பட்டார்கள். இதுமேயர் ஏறாத மாறினார்கள். ஏறது தான் கடைசியில் அல்லலியா அகரிப்பா ராஜா வந்து சொல்றாருல, கொஞ்சம் குறை எண்ணியும் கிறிஸ்தவனாக பார்த்தா அது வரையும் தேவன் முயற்சி செய்கிறான் அவனை ரசிப்பதற்காக. அங்க இடம் கொடுக்கல, அவன் போயிட்டான் அகரிப்பா ராஜா. அல்லேலூயா. இதெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறாள். வீட்டில் நீங்க புறக்கணிக்கப்படுவீர்கள். உங்க சொந்த மொத்தத்தில் நீங்க புறக்கணிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றதுனால நீங்க புறக்கணிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்க துட்டு இல்லாதனால உங்களை புறக்கணிப்பார்கள். நீங்க அழகு இல்லாதனால புறக்கணிப்பார்கள். ஒரு ஆள் கொஞ்சம் டீசெண்டாக இங்கிலீஷ்லாம் சேர்த்து பேசலாம், டிவியில் பேசலாம். அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பேச தெரியாது. இதுதான் பேச தெரியும். இந்த சத்தியத்தை எழும்பி வந்தால் வந்துட்டு போகுது. இல்லைன்னா அது பாட்டில் என்பது கர்த்தர் என்னைக்கு துறக்கார வழியில் திறந்துட்டு போகிறார். இல்லையா? அநேகர் புறக்கணிக்கப்படுகிறோம். நம்ம தெருவில் புறக்கணிக்கப்படுகிறோம், ஜாதியில் புறக்கணிக்கப்படுகிறோம், சொந்தத்தில் புறக்கணிக்கப்படுகிறோம். பேசுறது நம்மளை பேசுவான், ஆனால் அவமானமாக நினைக்கான். ஊருக்குள்ள அவமானமாக நினைக்கான், வீட்டுக்குள்ள அவமானமாக நினைக்கப்படுகிறோம். அண்ணன் தம்பிக்குள்ள நம்மளை இதான் நினைக்கிறான். நினைக்கானா இல்லையா? அக்காளாரி தங்கச்சியாரி வீட்டுக்குள்ள மட்டும் என்ன செஞ்சிடாத, உள்ள கால் எடுத்து வச்சிட, காலை வெட்டிடுவேன். எந்த வித நீதி இல்லை. யாரு? என்ன புறக்கணிப்பு. யார் நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது? அப்போ நம்ம சமாதானமா என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். உள்ள வந்தா காலை வெட்டிடுறேன். எப்போ நமக்கு வேண்டாம், நம்ம அடிவுடியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. அப்போ நம்ம தனியாக அவன் என்ன செய்யறான்? ஏறுறான். அல்லேலூயா. புறக்கணிக்கப்படுகிறோம். எங்கே பார்த்தாலும் என்ன செய்கிறோம்? புறக்கணிக்கப்படும். ஏன் புறக்கணிக்கப்படுறோம்னா, புதிய உடன்படிக்கைக்கு அப்புறம் நம்ம தேவன் புறக்கணிக்க மாட்டார். நான் டக்குன்னு முடிச்சிருந்தேன். இன்னும் 2 நிமிஷத்தில் எபிரேயரின் புத்தகம் 8ஆவது அதிகாரம். இன்னும் 2-3 சொல்லணும்னு ஞாபகம் இல்லை, நேரம் இல்லை. எபிரேயரின் புத்தகம் 8ஆவது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து டக்குன்னு வாசிக்கலாம். பக்கம் 304. கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம், நேரம் ஆயிட்டு. அவர்களை குற்றப்படுத்தி ஆமென் அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும்